ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா நிஃப்டியில் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் இருக்கும். நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 10 லைன் நல்லா கட் பண்ணி வால்யூமாக கீழே இறங்கின மார்க்கெட்டு ஃபைனலாக இந்த இடத்துல நல்லா அக்ரெசிவாக வந்து ப்ரீவியஸாக இருந்த சப்போர்ட் ஜோன் அவங்க பார்த்தாலே இதில் தெரியும். இந்த சப்போர்ட் ஜோன் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டை ரிட்டர்ன் பண்ணாங்க சண்டே. அண்ட் அகைன் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக டபுள் டாப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். 1 மினிட் கேண்டில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது பண்ணது தான் ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே வந்தாங்க. மேலே வந்த மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகி ஸ்லோவாக மேலே போவாங்க. நம்ம ட்ரேட் எடுக்கலாம். பையிங் சிக்னல் நல்லாவே தெரிஞ்சுது. மார்க்கெட் பை தான் ஆக போகுதுங்கிறது வந்து எஸ்டர்டேவே நம்ம சொல்லிட்டோம். பட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேப் அப் ஆக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணி யாருமே ட்ரேட் பண்ண விடாமல் யாருமே ப்ராஃபிட் பண்ண விடாத மாதிரி பண்ணிட்டாங்க. நல்லா கேப் அப் ஆகிட்டு இங்கே ஒரு 1 மினிட் கேண்டில்லையே ஒரு 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட்டை வச்சுட்டு இது உள்ளே ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டை வந்து ஃபுல்லாக சைட்வேஸ் ஆக்கிட்டாங்க. நல்ல கால் புட்டு 2 சைடுலேயும் மார்க்கெட் வந்து ப்ரீமியம் டிகே பண்ணி இவ்வளோதான் பெரிய மார்க்கெட்டாக இருந்தாலும் யாரையும் ப்ராஃபிட் பண்ண விடாமல் இந்த பெரிய ஆளுங்க இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ் மட்டும் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்திருப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கே தெரியும். 5 மினிட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண புரியும்னு நினைக்கிறேன். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே வீடியோ பார்க்காதவங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது இந்த இடத்துல வந்து டபுள் டாப் பண்ணியிருப்பாங்க. 1 மினிட் கேண்டில் இங்கே ஸ்ட்ராங் க்ளோஸ் வச்சதுனால இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னோம். கட் பண்ண மார்க்கெட்டு இங்கே மேலே இருந்து வரும்போது இங்கே ரிஜெக்ட் ஆகிக்கணும், இல்லைனா இங்கே கேப் அப் ஆகியிருந்தால் கூட மார்க்கெட் இந்த பிளேஸை சப்போர்ட்டாக யூஸ் பண்ணி நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப நாள் இந்த ட்ரெண்ட் லைனை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ட்ரெண்ட் லைனுக்கு மார்க்கெட்டை வரும்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அது இவ்வளோ தூரம் வர முடியாமல் மார்க்கெட் வந்து கேப் அப்லேயே மேலே போயிட்டு இந்த ஜோன் உள்ள மாட்டிட்டாங்க. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ இந்த பிளேஸ் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இன்றைக்கும் காலையில் அங்கே கீழே இறங்கின மார்க்கெட் அங்கே போயிட்டு வந்து திரும்ப யூட்டன் அடிச்சு கீழே தான் வந்திருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க மார்க்கெட் வந்து திரும்பவும் நம்மளோட ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதாவது ஏன்னா இப்போ வந்து இது ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்தது ஃபஸ்ட்டு, இப்போ இது சப்போர்ட்டாக மாறிடும். கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நல்லாவே இங்கே இருக்குது சப்போர்ட். இவ்வளோ தூரம் கூட வரலாம், 600 வரைக்கும் கூட வரலாம் மார்க்கெட். இதுதான் உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்தா தெரியும் இங்கேருந்து மார்க்கெட் எவ்வளோ அக்ரெசிவாக கீழே வந்துருக்குன்னு. அதுவும் இல்லாமல் இங்கே சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த பிளேஸ் வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும் 500. ஏன்னா மார்க்கெட் இருந்து இந்த பிளேஸ் வந்து இதுக்கு முன்னாடி கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் வந்து நல்லா ரிட்டர்ன் ஆகிருக்கும். இதை வந்து ஸ்ட்ராங்காலாம் க்ளோஸ் பண்ணி மேலே போகல, கேப் அப்லேயே போயிட்டாங்க. இப்போ கேப் ஃபில் பண்ணுவாங்களா இல்லை எப்போ ஃபில் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் கண்டிப்பாக இந்த சப்போர்ட்டுக்கு வரதுக்கான சான்ஸ், ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வரும்போது பை பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துலையும் மார்க்கெட் வந்து ஃப்ரீஃபாலாக இங்கே கீழே இறங்கினாங்கன்னா இந்த பிளேஸ் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணி பை பண்ணலாம். கண்டிப்பாக பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை மார்க்கெட்டு இன்னொன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிம்பிளாக ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் மாதிரி வருது மார்க்கெட்டு. எப்போ மார்க்கெட்டில் வந்து இப்படி சின்னதாக வரும்போது, எப்போ இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அக்ரெசிவாக, ரொம்ப அக்ரெசிவாக இல்லை, லைட்டாக அக்ரெசிவாக கீழே வராங்களோ நீங்கள் இங்கேயாவது சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் யூட்டன் பண்ணி திரும்ப ட்ரெண்ட் லைன் போகிறப்ப இதை கட் பண்ணி திரும்ப மார்க்கெட் மேலே போய் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் மார்க்கெட்டு. டுமாரோ மார்க்கெட்டுக்கு இவ்வளோ தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே தான் நடந்துகிட்ருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன். சென்செக்ஸும் நிஃப்டி தான் அப்படியே ஜெராக்ஸ் மாதிரி தான் இருக்கும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ட்ரெண்ட் லைனை நல்லா கட் பண்ணி வால்யூமாக கீழே வந்த மார்க்கெட்டு. அதில் கொஞ்சம் ஸ்லாண்டிங் இப்படி இருந்திருக்கும் ட்ரெண்ட் லைன். இதில் இந்த மாதிரி இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இருக்கும் போல் அதே தான், சேம் தான், ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் நடந்திருக்கும். கேப் அப்பில் ஓப்பன் பண்ண மார்க்கெட் மேலே போயிட்டு மேலே கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே பிரேக் கீழே வந்துச்சோ கரெக்டாக பாருங்கள், அவ்வளோ அக்யூரேஸியாக அந்த ட்ரெண்ட் லைனில் போய் டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு வால்யூமாக கீழே இறங்கியிருக்குன்னு. அதனால தான் மார்க்கெட் வந்து காலையில் 1 மினிட் இவ்வளோ பெரிய
ஃபாலிங் கேண்டில். ஸோ இதை நீங்கள் பார்த்து எல்லாருமே செல் ஆகிடும், மார்க்கெட் திரும்ப கீழே வந்துடும் நினச்சி புட்டு பக்கமாக நிறைய போயிருப்பீங்க. மார்க்கெட் ஆனால் திரும்பவும் வால்யூமாக ஒரு பை கொடுத்து எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் அக்கௌண்ட்டையும் வாஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரே ஒரு சின்ன பை கேண்டில் கொடுத்து, ஏன்னா ப்ரீமியம் நல்லாவே இதுவாகிடுச்சு, மெல்ட் ஆச்சு. புட் சைடில் நல்லா புட் சைடு எடுத்துருந்தீங்களோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் பார்த்துட்டு நீங்கள் ஆனால் இவ்வளோ பெரிய கேப்பை பார்க்காம இங்கே வந்து அந்த 1 மினிட் கேண்டில் பார்த்து செல்லாமல் நினச்சிருப்பீங்க. பட் மார்க்கெட் வந்து சைடு மேலே போயிட்டு இங்கே சைடு வேஸ் ஆக்கி எல்லாமே ப்ரீமியம் டிகே பண்ணிட்டாங்க. ஸோ டுமாரோ மார்க்கெட்டுக்கு இதுவும் அதே பிளான் தான், சேம். இங்கே இருக்குது சப்போர்ட், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட். இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வரணும் மார்க்கெட்டு ஒன்று, இங்கே வந்து டாப் ஆகணும், இல்லை இந்த எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டுக்கு வரணும். அப்போ வந்தால் மட்டும் தான் நீங்கள் பை சைடு போக முடியாது. 83,200லேருந்து 83,000 இந்த பிளேஸ் கிட்ட வந்துச்சுன்னா பை பண்ணலாம். அப்படின்னா மார்க்கெட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இந்த பிளேஸ்லேருந்து ஒரு சின்னதாக பை ஆகும். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பார்க்க இப்போ சின்னதாக தான் தெரியும், நாளைக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் இல்லைனா 1 மினிட்ல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பிரேக் ஆகி மேலே போகிறாங்களா, இல்லை இங்கே ஒரு சின்ன லோ வச்சுட்டு அகெயின் அந்த லோவுக்கு கீழே இப்படி இன்னொரு லோ வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி வராங்களா. அதாவது ஃபாலோயிங் வெஜ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. உனக்கு எப்படி இருக்கும்னா இப்படி போகிற மார்க்கெட்டா, இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு இருந்த கீழே வந்து இங்கே வருவாங்க, அகெயின் இப்படி போயிட்டு இந்த மாதிரி வராங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்படி வரும்போது சப்போர்ட்டில் இந்த இடத்துல எங்கேயாச்சும் கொஞ்சம் நல்ல ஒரு வால்யூம் கேண்டில், க்ரீன் கேண்டில் நல்லா வால்யூமாக இங்கே வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து இங்கே கீழே வந்து இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அகெயின் பிரேக் ஆனால் மேலே வருவாங்க. பார்க்கலாம் இது எக்ஸ்பைரி டேக்குள்ளே இந்த மாதிரி நடக்குதா, இல்லை நாளைக்கே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்தாலும் பார்த்துட்டு வெயிட் பண்ணி பொறுமையாக ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து நல்லா பையிங்கில் தான் இருக்குது. பட் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் வந்தால் பை பண்ணுங்கள். மார்க்கெட்டு ரெசிஸ்டன்ட் போகிறது மேலே போகிறப்பெல்லாம் பை பண்ணாதீங்க. நிறைய ட்ராப் கேண்டில்லாம் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாகவே ட்ரேட் எடுங்க. அண்டு நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து இன்றைக்கி ஒரு கால் கொடுத்துருப்போம், ப்ரீமியமில் தான் கொடுத்தோம். ஏன்னா இன்றைக்கி ட்ரேடே கிடைக்கல பெருசாக, வெறும் ஒரு ட்ரேட் தான் கிடச்சிது. இல்லைன்னா நம்மளோட பிக் புல் தமிழ்லையும் கொடுத்துருப்போம். இன்றைக்கி இதில் வந்து நம்ம என்ட்ரி ஒன்று கிடச்சிது. நிஃப்டி வந்து கரெக்டாக 115ல் பை பண்ணியிருப்போம். அது எங்கன்னா இதுதான் 25,650. இது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஷார்ப்பாக இந்த பிளேஸ் மார்க்கெட் வந்து காலையில் நல்லா அக்ரெசிவாக மேலே இந்த கீழே வந்து மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்டே மார்க்கெட் நல்லா வால்யூம் எடுத்து போய் இங்கே க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து எப்போவும் வழக்கம் போல் தான் நல்லா எட்ஜு வரும்போது வெயிட் பண்ணி எப்போவுமே நம்ம வந்து எடுக்கிற ட்ரேடு வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் எடுப்போம், ரொம்ப டிஸ்கவுண்ட் எடுப்போம். ஆனால் நீங்கள் அந்த டைமில் பயந்துடுவீங்க. பட் நம்ம கான்ஃபிடென்ட்டாக அந்த மாதிரி ட்ரேட் மட்டும் தான் கொடுப்போமே. அது ஸ்டாப் லாஸ் தள்ளி போனால் மிஞ்சி போனால் 20-30 பாயிண்ட் தள்ளிப்போம். ஸ்டாப் லாஸு கேண்டில் க்ளோஸ் வச்சாங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் போகிறப்ப நல்லா ப்ராஃபிட்லாம் பிடிக்கும் போது இந்த 30-40% பிடிக்கும்போது 50லேருந்து 120 120 வரைக்கும் பிடிக்கும் ப்ராஃபிட்டு. ஸோ டுடேவும் அதே மாதிரி தான். ஆல்மோஸ்ட் நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிது. என்ட்ரி கிடைக்கிறப்ப நம்ம 115ல் சொல்லியிருப்போம் என்ட்ரி, உங்களுக்கு பார்த்தா அதில் தெரியும். கரெக்டாக 10-10க்கே போட்டுப்போம் 115ல் பை பண்ணுங்கன்னு. இந்த இடத்துல இருந்தது கொஞ்சம் 1 மினிட்ல லைட்டாக இந்த இடத்துல மட்டும் ஸ்லோ பண்ணிவிட்டு ஷார்ப்பாக இந்த பிளேஸ்லேருந்து அக்ரீஸாக ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சாங்க மேலே 113ல் நம்ம பை பண்ண சொல்லுது. இந்த பிளேஸு கரெக்டாக அங்கேருந்து ஒரு நல்ல வால்யூம் கேண்டில், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 5 மினிட்ஸில் இவ்வளோ பெரிய வால்யூம் கேண்டில் எதனால் வந்திருக்குன்னு. ஏன்னா இங்கே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே லோவில் பை பண்ணோம். வால்யூம் கேண்டில் டக்குன்னு வந்துச்சு 166. ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன ட்ரேடில் வந்து நம்ம சொன்னதுலேருந்து அது 100லேருந்து தான் இருந்திருக்குமே. கரெக்டாக 110லேருந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல ஷார்ப்பாக உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம எப்போவுமே சொல்லுவோம் பை ஆகிறப்ப மார்க்கெட் எப்படி பை ஆகும்னு உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இப்படி கீழே இறங்க மார்க்கெட்டை இப்படியே ஒன்று வால்யூமாக ஒன்று போவோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக மேலே போயிட்டு கீழே திரும்ப வர மாதிரி பை மூட்டிட்டு அகெயின் வால்யூமாக மார்க்கெட் மேலே போகும். அந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்லாவே வால்யூமாக மேலே போயிருக்கும். நம்ம சொன்ன காலு யாரெல்லாம் இந்த ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சிலர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பார்த்தேன், ஒரு சிலர் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. புரியுது, நீங்கள் எதுவாக இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே தான்.
கரெக்டாக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் நல்லா பை ஆகி போன மார்க்கெட் வந்து நம்ம வெயிட் பண்ணி நம்மளோட நிறைய பேர் வந்து ஸ்டாப் டார்கெட் கொடுக்க மாட்டீங்கன்னுலாம் சொல்கிறீங்க. நம்ம யூடியூப் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது வந்து சப்போர்ட், ஓகேவா? சப்போர்ட்டில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். இதுக்கு கீழே 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சாங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்லோவாக மேலே வந்தாலும் இந்த இடத்துல ரீடெஸ்ட். அது எப்படின்னா, இங்கே 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் இருந்துச்சுன்னா அகைன் ஸ்லோவாக மேலே வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, மார்க்கெட் பை ஆகிடும்னு. ஏன்னா நம்ம எடுக்கிறது எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட்டு. ஸ்லோவாக வர மார்க்கெட் இந்த இடத்துல டேப் பண்ணிவிட்டு அக்ரெசிவாக கீழே தான் வந்துடுவாங்க. ஸோ நம்ம எடுக்கிற என்ட்ரியிலேருந்து கீழே 5 மினிட்ஸில் கேண்டில் க்ளோஸ் வச்சாங்கன்னா நல்லா வால்யூமாக நீங்கள் யோசிக்காமல் அதுதான் ஸ்டாப் லாஸ். அதை நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிடுங்க. ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸ்டாப் லாஸுங்கிறது நம்பரில் எப்போவுமே வராது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் ஆக முடியும். ஒரு லைன் இந்த மாதிரி லைன் இங்கே போட்டுட்டு இதில் இங்கே ஸ்டாப் லாஸ் அப்படிலாம் சொல்ல முடியாது. வாலைட்டைலாக இருக்கிற மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரே கேண்டிலில் கூட ஸ்பீடாக இவ்வளோ தூரம் வருவாங்க. ஆனால் கேண்டில் க்ளோஸ் எடுத்துகிட்டு போய் உள்ளே தான் வைப்பாங்க. ஏன்னா இங்கே சப்போர்ட் ஜோன் இருக்கிறப்ப அந்த மாதிரி டைமில் நம்ம இப்போ 100ல் எடுத்துகிட்டு 80ல் ஸ்டாப் லாஸ் அப்படி சொன்னோன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இங்கே ஒரே ஒரு வால்யூம் கொடுத்துட்டு இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாப் லாஸையும் கலெக்ட் பண்ணி கேண்டில் க்ளோஸ் உள்ளே வச்சுட்டு மார்க்கெட் விளாந்து இவ்வளோ தூரம் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடைசி வரைக்கும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. இந்த இடத்துல உங்களுக்கு என்றைக்கு பொறுமை இருக்குதோ, சப்போர்ட்டில் பை பண்ணி வெயிட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கும் 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் தான் உங்களோட இந்த ட்ரேடையும் மாற்றும், உங்கள் லைஃப்பையும் மாற்றும். அது உங்களுக்கு எப்போ புரியுமோ அப்போ நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக மாறுவீங்க. இது இங்கேருந்து வெயிட் பண்ணுறதுலாம் மேட்ரு கிடையாது. பை பண்ணுறதுக்கு இந்த சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 மினிட். இந்த 8 மினிட் வெயிட் பண்ணுறவங்களால மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். அது ஏன் பண்ண முடியுதுன்னா, நீங்கள் இங்கே பை பண்ணிடுவீங்க. இதோட டார்கெட் எதுவாக இருக்குது? ஃபஸ்ட்டு இறங்கும்போது ஃபஸ்ட்டு வந்த ஹை இதுவாக இருக்கா? இந்த ஃபாலுக்கு இந்த ஃபாலோட ஹை வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. நான் அப்போ கூட உனக்கு 200 தான் கொடுத்துருப்பேன் டார்கெட் ஸ்ட்ரைட்டாகவே. அது ஏன்னா நான் இந்த கேண்டில் பார்த்துருப்பேன். இங்கேருந்து பையிங் ப்ரெஷர் கேண்டிலில் வச்சு நான் இங்கே ஒன்று போட்டிருப்பேன் ட்ரா பண்ணி. இந்த கேண்டிலில் எது வரைக்கும் ப்ரெஷர் ஆகி மேலே போயிருக்கோ அது எதுக்காக போச்சு, இங்கே இருக்கிற இதுக்கு போயிருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் 200ல் நிறைய பேர் எக்ஸிட் பண்ணிட்டேன்னு மெசேஜ் பண்ணிங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு இங்கேருந்து கீழே இறங்குறப்போ ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பேன். இதில் உங்களை பார்த்தா தெரியும் சப்போர்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு இங்கே இருக்கும். இந்த மார்க்கெட் மேலே போகிறப்ப சொன்னோன்னா இந்த பிளேஸ் வந்தோடனே சப்போர்ட் ஜோனுன்னு வேறு மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது உங்களுக்கு பார்த்தா புரியும். கொஞ்சம் யூடியூப் வீடியோவில் ஒரு பேசிக்ஸாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து என்னதான் ப்ரீமியம் சேனலில் நான் ட்ரேடு கால் கொடுத்தாலும் உங்களுக்கு அப்போ தான் புரியும் என்ன நடக்குதுன்னு. இந்த இடத்துல சப்போர்ட் ஜோனு நான் எதுக்கு மார்க் பண்ணியிருக்கேன்னா, மார்க்கெட் வந்து எப்போவுமே கீழே இருந்து போகிற மார்க்கெட் வந்து அப்படியே ஸ்பீடாக மேலே அப்படியே இவ்வளோ தூரம் மேலே வரைக்கும்லாம் போயிடாது. ஒரு ரெசிஸ்டன்ட்லேயும் டேப் பண்ணி தான் மேலே போவாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறது வந்து எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இங்கே ஒரு வால்யூம் கேண்டில் பில்ட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே மேலே போனது வந்து எல்லாருமே இந்த இடத்துல வந்து புதுசாக பை பண்ணியிருப்பாங்க. ஏமாந்து போய் அவங்களோட ஸ்டாப் லாஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக கீழே வருவாங்க. அதை வந்து சப்போர்ட்டாக தான் பார்க்கணும். ஆனால் நம்மளோட என்ட்ரி வந்து இங்கே இருக்கும் எக்ஸ்ட்ரீமில். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். இல்லைனா ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணி வச்சுட்டும் இருக்கலாம். உங்களுக்கு பயமாக இருந்தால் ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ண தப்பு இல்லை என்ட்ரிக்கு மேலே. ஏன்னா நம்ம என்ட்ரி வந்து ரொம்ப லோவில் தான் இருக்கும். அவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆல்மோஸ்ட். அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, கரெக்டாக நம்ம கொடுத்த இந்த டார்கெட் வந்து 200 கிட்டே இருக்கும். ஆனால் நான் வந்து இன்னுமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது கொஞ்சம் வால்யூம் கிடைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கீழே வந்த மார்க்கெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட்ல என்ன தெரியுது, நம்ம சப்போர்ட் ஜோன் வந்து பிரேக் ஆகி கீழே கேண்டில் க்ளோஸ் வச்ச மாதிரி இருக்குது ரெட் கலரில். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 5 மினிட்ஸ் தானே பார்க்க சொல்லியிருப்போம் எப்போவுமே. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன் சொல்கிறேன்னு. இந்த இடத்துல வந்து இது 5 மினிட்ஸில் பாருங்கள் கேண்டில் க்ளோஸ் எங்கே இருக்குது. அதாவது இதுதான் வால்யூமான கேண்டில். சின்னதாக வச்சு கூட காட்டுறேன், உங்களுக்கு லைனாக ட்ராப் பண்ணாலும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதா லைனு அக்யூரசி எப்படி இருக்குன்னு? இதுதான் வால்யூம் கேண்டில் நான் சொன்னது. இது வந்து மார்க்கெட் மேலே இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்கன்னா இது சப்போர்ட் ஜோனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சப்போர்ட் மாதிரி மார்க் பண்ணியிருப்பேன் ஜோனாகவே பெருசாக. இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணியிருப்பேன் ஆல்மோஸ்ட். ஏன்னா இந்த கேப்லேருந்து இந்த கேப் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே சப்போர்ட் தான்.
மேலே போன மார்க்கெட் இங்கே யூ டர்ன் பண்ணி கீழே வருவாங்க. நான் மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு 1 மினிட்ல போனால் பிரேக் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் 5 மினிட்ல பாருங்கள், இந்த பாடிக்கு உள்ளே தான் மார்க்கெட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க கேண்டில். அதனால் மார்க்கெட் வந்து அகைன் அக்ரெசிவாக மேலே போச்சு. மேலே போன மார்க்கெட் எப்போ நம்ம சொல்கிறது ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் எப்போ பையர்ஸ் உள்ள வராங்களோ அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட வந்து கரெக்டாக பாருங்கள், அந்த ரெசிஸ்டன்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு வால்யூமாக வந்து ஏமாற்றிட்டு எல்லாரும் இந்த டாப்பில் வந்து பை பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ பெரிய வால்யூம் கேண்டில் பார்த்து. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருப்போம். நம்ம இங்கே பை பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய வால்யூம் கேண்டில் எப்போ வருமோ அப்போ தான் எக்ஸிட் பண்ணிவிடுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இடம் வரும்போதே எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்போம். நமக்கு எப்போவுமே தெரியும் வால்யூம் கேண்டில்ங்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸு எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே லாஸ்ட்டாக ஃபுல்லாக டவுன் பண்ணி மார்க்கெட்டை மேலே ஏற்றி எக்ஸிட் பண்ணிவிடுவாங்க. அந்த டைமில் நம்ம போய்ட்டு பை பண்ணவே கூடாது. இது பாருங்கள், புக்கு வேறு சொல்லியிருப்பேன் அந்த வால்யூம் கேண்டில் பார்த்துட்டு. எப்போவுமே கீழேருந்து மேலே போகிற மார்க்கெட்டில் வால்யூம் கேண்டில் வந்துச்சுன்னா, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா, ரெசிஸ்டன்ட் பிரேக் வால்யூம் கேண்டில் வந்துச்சுன்னா ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போவோம். அது வேறு ஓகேவா. இங்கேருந்து வர வால்யூம் கேண்டில் வந்து இங்கே இருக்கா, இங்கே ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்குன்னு ஸ்லோவாக மார்க்கெட் இங்கேருந்து வால்யூம் கொடுத்து மேலே போயிட்டு ஸ்லோவாக இப்படி ரீடெஸ்ட் ஆகி போனாங்கன்னா அது வேறு, இது வேறு வால்யூம் கேண்டில். ஆனால் இங்கே நடக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வால்யூம் ஆகுது. இங்கேருந்தே வால்யூம் ஆகி ரெசிஸ்டன்ட் கிட்டலாம் வந்தால் பிரேக் ஆகி மேலே போகாது. கிட்டேருந்து வால்யூம் ஜென்ரேட் பண்ணால் தான் மேலே போகும். ரெண்டு இருக்குது உங்களுக்கு, இது ரெண்டுமே புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நம்ம கொடுக்குறத பார்த்துட்டு நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள், இல்லை ரெசிஸ்டன்ட் கிட்டே வரும்போது நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஆல்வேஸ் மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் மாதிரி போட்டு மார்க்கெட் வந்து அழகாக கீழே வந்துட்டாங்க. இது எல்லாமே நான் ட்ரா பண்ணி உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கிறதுக்கும் என்னால் முடியும். பட் வேணாம், நம்ம இதெல்லாம் ட்ரா பண்ணி நம்ம போட்டு நீங்கள் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. கிட்டத்தட்ட எவ்வளோவில் இருப்பீங்க, 115லேருந்து ஒரு 230 கூட பிடிக்க வேணாம், ஒரு 200 210 பிடிச்சிருந்தா கூட ஆல்மோஸ்ட் ஒரு 90லேருந்து 85% தாராளமாக ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அப்புறமா இந்த டைமில் இங்கெல்லாம் ஒரு என்ட்ரி சின்னதாக கிடச்சிது, இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும்போது அதுவும் பெருசாக வால்யூம் இல்லாத டைமில் வந்து ட்ரேடும் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு ட்ரேடோடு இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் நல்ல வால்யூமில் நல்லா சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்லாம் இருந்ததுன்னா ஒரு 2 இல்லை 3 ட்ரேட் கிடச்சிருக்கோம். கிடைக்கல இன்றைக்கி, பரவாயில்ல. நம்ம சென்செக்ஸ் எக்ஸ்பைரி அன்றைக்கி நல்லா வெயிட் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் என்ட்ரி கிடைச்சா மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து 2-3 கால் கொடுங்க 4 கொடுங்கலாம் கேட்குறீங்க. மார்க்கெட்டில் என்ட்ரி கிடைச்சா தான் கொடுக்க முடியுமே, என்ட்ரியே இல்லாமல் எப்படி நம்ம கொடுக்க முடியும், எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட் ஜோன்னு நல்ல A+ ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் கிடைக்கிறப்ப இந்த இடத்துல எடுத்தோம்னா நல்ல வால்யூம் கிடைக்கும், இது எடுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன 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 இதில் இந்த இடத்துலலாம் நம்ம எங்கே எடுக்க முடியும் என்ட்ரி பை? இந்த மாதிரி மார்க்கெட்டே ஒரு சைட்வேஸில் போகுது, கால்ஸே கொடுக்க மாட்டேங்க எக்ஸ்பைரி டேலன்னு கேட்டால் நான் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுக்கே புரியும் போக போக. மார்க்கெட்டில் எப்போவுமே கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரை, அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும். கண்டிப்பாக நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் கால்ஸ் நிறையாவே தருவோம் எல்லாமே. ஆனால் இது ரெண்டுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டே வரட்டும், அன்றைக்கி நம்ம கொடுக்கலாம், பாருங்கள் வெயிட் பண்ணி. அதுவும் இல்லாமல் நம்ம கொடுக்குற கால் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜியோடு தான் இருக்கும். உங்களுக்கு கிளியராக என்ன நடக்குதுன்னு தெரியும், எதனால் வால்யூம் வந்திருக்கு, சேனல் பேட்டர்ன் இருக்கா, இல்லை சப்போர்ட் இருக்கா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அப்போவாச்சும் உங்களுக்கு ஒரு பை பண்ணி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்ம எதுக்கு பை பண்ணுறதுக்கு செல் பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. நம்ம சப்போர்ட்டில் தான் பைக் கொடுத்துருக்காரு, இந்த இடத்துல தான் வால்யூம் வந்திருக்கு, இங்கே தான் ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போவோம். திரும்ப ஒரு சப்போர்ட் மார்க் பண்ணி அனுப்பியிருக்காரு, இந்த சப்போர்ட் எதனால் இங்கே இருக்குது, இங்கே ஒரு வால்யூம் கேண்டில் இருக்குது, அதனால் சப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் அந்த மாதிரி கொஞ்சமாவது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். லாஸ் ஆனால் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, நல்லா லாஸை வெயிட் பண்ணி புக் பண்ணுறீங்க. ப்ராஃபிட் வரைக்கும் வெயிட் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அதுக்கு கொஞ்சமாச்சு பிளான் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்குற கால்ஸு இல்லை பேட்டர்ன்ஸு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட்.